இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் 1957ஆம் ஆண்டிலிருந்து 2021 வரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். முதல் 2 இடங்களை மட்டும் பிடிச்சவங்களுடைய லிஸ்ட்டை நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் நம்ம பார்க்கணுன்னா 1957லேருந்து 2021 வரை சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். எந்த கட்சி வெற்றி பெற்றாங்க, யார் வேட்பாளர்னாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, இப்படி பல டீட்டெயிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 1957ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை பார்க்குறோம். அதில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. 1957ல் ஏபிசி வீரபாகு அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. 29,849 ஓட்டு வாங்கி 61.6% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சுயேட்சையாக போட்டியிட்ட ஒய் பெருமாள் அவர்கள் 10,943 ஓட்டு வாங்கி 22.35% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க தோல்வியுற்றிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 1957ல் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியை வின் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம், தக்க வச்சுருக்காங்க. இந்த நேரத்தில் அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியினுடைய முடிவுகள். முதல் 2 இடங்களை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி ஏபிசி வீரபாகு அவர்கள் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது முறையும் போட்டியிட்டு காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. அதே வேட்பாளர் தான் நிப்பாட்டியிருக்காங்க. ஏபிசி வீரபாகு அவர்கள் மீண்டும் நின்று வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா 29,949 ஓட்டு வாங்கி 48.22% ஓட்டு வாங்கி வின் பண்ணியிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது திமுக சார்பாக எஸ் பேச்சு அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. 12,844 ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 20.70% ஓட்டு வாங்கியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது இடத்துல இருக்காங்க. காங்கிரஸ் மீண்டும் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியை தக்க வச்சுருக்காங்க. 1962ல் காங்கிரஸ் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 1967ஆம் ஆண்டு நடந்த ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி முடிவுகளை பார்ப்போம். திமுக சார்பாக எஸ்பி ஆதித்தனார் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முறை காங்கிரஸ் இல்லை, திமுக வெற்றி பெற்றிருக்கு. 2 முறை தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று வந்தாங்க. இப்போ 1967ல் திமுக வசம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி சென்றிருக்கிறது. திமுக சார்பாக எஸ்பி ஆதித்தனார் அவர்கள் வேட்பாளராக இன்னும் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். திமுக வெற்றி பெற்றிருக்கு. 41,828 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 62.57 ஓட்டு வாங்கி திமுக 1967ஆம் ஆண்டு ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னு பார்க்கணுன்னா காங்கிரஸ் கட்சி சார்பாக ஆர் நாடார் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. 22,767 ஓட்டு வாங்கி 34.6% ஓட்டு வாங்கி ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் அவங்க தோல்வி பெற்றிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக 2 முறை வெற்றி பெற்ற காங்கிரஸ் இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்கு. புதிதாக திமுக வெற்றி பெற்றிருக்கு ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில். இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி திமுக தான் மீண்டும் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காங்க. 2வது முறையும் திமுக வெற்றி பெற்றிருக்கு. திமுக சார்பாக எஸ்பி ஆதித்தனார் அதே வேட்பாளர் தான் நின்றுருக்காங்க. அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 1971லேயும் வெற்றி பெற்றிருக்காங்க. 37,329 ஓட்டு வாங்கி 54.95% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது காங்கிரஸ் கட்சி சார்பாக ஆர் அண்ணாமலை அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. அந்த நேரம் 27,724 ஓட்டு வாங்கி 40.81% ஓட்டு வாங்கி ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் தோல்வி விட்டுருக்கிறத காங்கிரஸ் பார்க்குறோம். திமுக 1971ல் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியினுடைய முடிவுகளை பார்ப்போம். அதிமுக சார்பாக கே சாது செல்வராஜ் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. 1977ல் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக கே சாது செல்வராஜ் அவங்க வேட்பாளரானு 20,459 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31.29% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது திமுக எஸ் முத்து அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. 16,919 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 25.87% ஓட்டு மட்டும் வாங்கியிருக்காங்க ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில். 1977ல் திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க.
அதிமுக புதிதாக வந்து 1977 வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அதிமுக கைப்பற்றிய ஒரு தொகுதியாக காணப்படுகிறது. 1977 ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி. அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியினுடைய முடிவுகளை பார்ப்போம். அதிமுக ராமசுப்ரமணியன் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றிருக்கு. 1980 2 முறை காங்கிரஸ், 2 முறை திமுக, இப்போ 2வது முறையும் ஒரு முறை வெற்றி பெற்று 2வது முறையும் தொடர்ச்சியாக அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. ஒவ்வொரு கட்சியும் 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் இப்போ அதே லெவலில் அதிமுகவும் போன தடவை வெற்றி பெற்றாங்க, இந்த தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக ராமசுப்ரமணியன் 26,502 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38.99% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி சார்பாக வி சண்முகம் அவர்கள் வேட்பாளரான்னு 24,404 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 35.91% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி 1980 தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். அதிமுக தொடர்ச்சியாக 2வது முறையும் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 1980 ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியை தொடர்ந்து தக்க வச்சுட்டு வராங்க. இப்போ நம்ம பார்க்க இருப்பது 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியின் முடிவுகளை பார்ப்போம். முதல் 2 இடங்களை மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு வரோம். காங்கிரஸ் கட்சி சார்பாக டேனியல் ராஜ் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. இப்பொழுது காங்கிரஸ் அதிமுக இருந்து திமுக இருந்து இப்போ காங்கிரஸ் கைப்பற்றியிருக்கு. காங்கிரஸ் வந்து இப்போ மீண்டும் வெற்றி பெற ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ் டேனியல் ராஜ் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. 41,513 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 53.76% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறது பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது திமுக சார்பாக எஸ்பி முத்து அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. 34,140 ஓட்டு வாங்கி 44.21% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. 1984 டேனியல் ராஜ் அவங்க வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி இப்பொழுது காங்கிரஸ் கைப்பற்றியிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வந்து போட்டிகிட்டு இருக்காங்க. 1989 டேனியல் ராஜ் அதே வேட்பாளர் அதே கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸ் கட்சி 2வது முறையும் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியை தக்க வைக்காங்க. 1989 அவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா 29,615 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 34.12% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். காங்கிரஸ் தொடர்ச்சியாக 2வது முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக வந்து ஜெகவீரபாண்டியன் அவங்க வந்து வேட்பாளராக இருந்திருக்காங்க. 26,143 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 30.12% ஓட்டு வாங்கி ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் 2வது முறையும் அதே வேட்பாளர் டேனியல் ராஜ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 1989 காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியை நம்ம தெளிவாக பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 1991ஆம் ஆண்டு நடந்த ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியினுடைய முடிவுகளை பார்ப்போம். காங்கிரஸ் கட்சி டேனியல் ராஜ் அதே வேட்பாளர் மீண்டும் நின்றுருக்காங்க. இப்போது அவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 3வது முறை வெற்றி பெறுகிறது. 2வது முறை டேனியல் ராஜ் அவர்கள் வெற்றி பெறுகிறாங்க. 50,800 ஓட்டு வாங்கி 62.54% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் மீண்டும் தனது தொகுதியை 3வது முறை தக்க வச்சுருக்காங்க. 2வது முறை டேனியல் ராஜ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 1991ஆம் ஆண்டு அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது பார்க்கணுன்னா நம்ம வந்து திமுக சார்பாக டேவிட் செல்வன் அதே வேட்பாளர் தான் இருக்காங்க. அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 23,486 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 28.91% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வந்து 1991 கைப்பற்றியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 1996ஆம் ஆண்டு ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி முடிவுகளை நம்ம பார்ப்போம். முதல் 2 இடங்களை மட்டும் பார்த்துட்ருக்கோம். இப்போது திமுக டேவிட் செல்வன் அவங்க வந்து தொகுதியை வின் பண்ணியிருக்காங்க. போன முறை தோல்வி அடைஞ்சவங்க இந்த இப்போ 1996 வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். திமுக வெற்றி பெற்றிருக்கு. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கைப்பற்றியிருக்கு காங்கிரஸ்கிட்ட இருந்து. தொடர்ச்சியாக காங்கிரஸ் வெற்றி பெற்று வந்தாங்க. இந்த முறை திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 1996ஆம் ஆண்டு திமுக டேவிட் செல்வன் அவங்க போன முறை போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சவங்க இந்த முறை வெற்றி பெற்றாங்க. 36,917 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 42.57% ஓட்டு வாங்கி
அவங்க வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி சார்பாக டேனியல்ராஜ் 2 முறை 3 முறை வெற்றி பெற்றவங்க இப்போ தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 23,708 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 27.34% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் வந்து 1996 தோல்வி அடைஞ்சதை பார்க்குறோம். திமுக 1996 வெற்றி பெற்றிருக்காங்க ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியை. அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி முடிவுகளை பார்ப்போம். அதிமுக எஸ்பி சண்முகநாதன் அவங்க வேட்பாளராக இருக்காங்க. அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக இப்போ திமுககிட்ட இருந்து அதிமுக கைப்பற்றிருக்கு. அதுக்கு முந்தின முறை காங்கிரஸ் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த முறை சட்டமன்ற தேர்தலில் திமுக கைப்பற்றிச்சு. இப்போ வந்து அதிமுக கைப்பற்றிருக்கு 2001 ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியை. அதிமுக சார்பாக எஸ்பி சண்முகநாதன் அவங்க வேட்பாளரானு 39,739 ஓட்டு வாங்கி 46.58% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டதுக்கு போன முறை வெற்றி பெற்ற திமுக சார்பாக டேவிட் செல்வன் அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 36,853 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 43.19% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியை பார்க்கணுன்னா அதிமுக இப்பொழுது கைப்பற்றியிருக்கு. எஸ்பி சண்முகநாதன் அவர்கள் 2001 சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியை அதிமுக கைப்பற்றியிருக்கு 2021 நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் முதல் 2 இடங்களை மட்டும் பிடித்தவங்கள லிஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். 2006 பார்க்கணுன்னா காங்கிரஸ் கட்சி சார்பாக டி செல்வராஜ் அவங்க வேட்பாளர்னு வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் இந்த முறை 2006 ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் கைப்பற்றியிருக்காங்க. அதிமுக இருந்து இப்போ கைப்பற்றியிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா 38,188 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. 40.78% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது அதிமுக. போன முறை வெற்றி பெற்ற அதே வேட்பாளர் எஸ்பி சண்முகநாதன் அவர்கள் இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 36,556 ஓட்டு வாங்கி 39.4% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். காங்கிரஸ் கட்சி 2006 ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று அரியணை அமைச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியினுடைய முடிவுகளை பார்க்கும். அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. மீண்டும் கடந்த முறை தோல்வி அடைந்தவங்க இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அதிமுக சார்பாக எஸ்பி சண்முகநாதன் வேட்பாளராக நிற்காங்க. 69,708 ஓட்டு வாங்கி போன முறைக்கு முந்தின முறை வெற்றி பெற்று போன முறை தோல்வி அடைஞ்சு இந்த முறை வெற்றி. 2011 அவங்க வெற்றியை பார்க்காங்க. சண்முகநாதன் அவர்கள் 69,708 ஓட்டு 52.86% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி சார்பாக எம்பி சுடலையாண்டி அவங்க வேட்பாளராக இருக்காங்க. 48,586 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 36.84% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக வந்து 2011 வெற்றி பெற்றிருக்காங்க ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 2016 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். அதிமுக எஸ்பி சண்முகநாதன் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றிருக்காங்க. 65,198 ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 41.96% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2016 அதிமுக வெற்றி பெற்றிருக்கு ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது காங்கிரஸ் கட்சி சார்பாக ராணி வெங்கடேசன் அவர்கள் 61,667 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 39.69% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 2016 அதிமுக கைவசம் மாறுது ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி. எஸ்பி சண்முகநாதன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது கடைசியாக நடைபெற்ற 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி பார்த்துட்ருக்கோம். 2021 பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கு. 2021 வேட்பாளராக ஊர்வசி எஸ் அமிர்தராஜ் அவர்கள் வேட்பாளர்னு 76,843 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46.75% ஓட்டு வாங்கி மிக அதிக ஓட்டில் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் கட்சி இந்த நேரத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 கடைசியாக நடைபெற்றது. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது அதிமுக சார்பாக தொடர்ச்சியாக போட்டியிட்டு வருகிற எஸ்பி சண்முகநாதன் அவர்களே நின்றுருக்காங்க. 59,471 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36.18% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கு 2021 கடந்த தேர்தலில். காங்கிரஸ் வந்து கைப்பற்றியிருக்காங்க ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியை 2021 இப்போ
நடந்துகிட்ருக்க இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கு. 2021 காங்கிரஸ் கைவசம் இருக்குது. அடுத்த 26ல் எப்படி மாறப்போதா, தக்க வைக்க போகிறாங்களா என்பதை நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த முழு வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி 1952லேருந்து 2021 வரை முதல் 2 இடங்களை பிடித்தவங்களுடைய முழு விவரத்தை நம்ம பார்த்துட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றி, ஒவ்வொரு தாலுகாவை பற்றி தொடர்ச்சியான உண்மை தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.